ஒரு கம்பெனி வந்து எப்படி தன்னோட பிராண்டை பில்ட் பண்றாங்க, அந்த பிராண்டை பில்ட் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான நெசசிட்டி ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அஜித்குமார்ன்றது தெரியாதவங்களே கிடையாது. இன்னைக்கு வேர்ல்டு வைட் ரீச், மிகப்பெரிய ரீச். தன்னுடைய நேமை வந்து ஒரு மிகப்பெரிய பிராண்டா எப்படி உருவாக்குனாரு. ஈவன் தோ அவர் வந்து மிகப்பெரிய நிறைய ஃபெயிலியர்ஸ் இண்டஸ்ட்ரியில கொடுத்திருந்தாலுமே எப்படி அவரோட நேமை வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போனார். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டுமே பேசக்கூடியவர். நம்ம யாராச்சும் எதிரில் நின்று பேசுறாங்க, யார் எதிரில் நின்று சொல்றாங்கனாலும் அதை ரொம்ப அழகா லிசன் பண்ணக்கூடியவர். ஒரு ஹம்பிள் பர்சன். பை த சேம் டைம் வந்து முகம் தெரிந்தவங்க தெரியாதவங்க யாருக்குனாலும் சரி நிறைய உதவி பண்ணக்கூடியவங்க. இந்த மாதிரி நிறைய பர்சனல் கேரக்டர்னால தன்னோட நேமை நிலைநிறுத்தினாரு. இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு செட்பேக் அவருக்கு இருந்தாலுமே அவர் அதை தாண்டி வர்றதுக்கு அவருடைய இந்த கேரக்டரைசேஷன் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவரை எப்படிங்க நீங்க ஒரு பிராண்டிங்காக சொல்ல வரீங்க பாருங்க. இப்போ ஒரு பிராண்டிங்ல ஒரு ரீச் கொடுத்துருக்காரு, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காருன்னு சொல்லலாம். அரப் எமிரேட்ஸ்ல அஜித்குமாரோட கார் ரேஸ் நடந்த இந்த ஈவெண்ட், அவருடைய விடாமுயற்சி படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக வேண்டியது பொங்கல், ரிலீஸ் ஆகல. இது என்னுடைய ஒரு அசம்ஷன். இந்த அசம்ஷன் வந்து கண்டிப்பா கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் நான் அதை சொல்றேன். ரிலீஸ் ஆகாததுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ரேஸ்னுடைய ஈவெண்ட் வந்து நியூஸ் வந்து எல்லா சோசியல் மீடியா சேனல்லையும் பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு. இந்த சோசியல் மீடியால பெரிய லெவல்ல ஹிட் ஆனது ஏற்கனவே அஜித்குமாருக்கு ஒரு பெரிய நேம் இருக்கு சோசியல் மீடியால, வைரல் ரொம்ப. ஏற்கனவே பெரிய லெவல்ல ஹிட் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய இந்த ரேஸ் மூலியமா இன்னும் பெரிய லெவல்ல வைரல் ஆகுது. அப்போ வைரல் ஆன பிறகு இந்த விடாமுயற்சியோட படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்றாங்க. இப்போ படம் வந்து February 6 ரிலீஸ் ஆகும். இந்த February 6 ரிலீஸ் ஆல்ரெடி படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்ன்றது நிறைய பேர் வந்து சேனல்ஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா படம் ஹிட் தான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கான அந்த டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்றாங்க பாருங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு பிறகு இந்த ஈவெண்ட் வந்ததுன்னா அதனுடைய ரீச் வந்து பெரிய லெவல், இன்னும் பெரிய லெவல்ல இருக்கும், எதிர்பார்க்கறத விட இன்னும் பெருசா இருக்கும்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு பிராண்டிங்க்கு தேவையான மிக முக்கியமான ஒரு நேர்த்தி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம்ல இதை செய்யலாம், இந்த டைம்ல இதை செய்யக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனிஸ் ஹாவ் டு டேக் திஸ் டெசிஷன்ஸ். இந்த டெசிஷன்ஸை எடுத்தாங்க அப்படின்னா ஷோரா அந்த பிராண்டிங் பெரிய லெவல்ல ரீச் ஆகும். இதுக்கு நான் இவரை ரீசன் சொன்னதுக்கான காரணம், வெரி டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ஸை கேரி பண்ணி வந்த ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய இடத்த ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் இதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு நபரா இருப்பாருன்றதுக்காக தான் அவரோட நேமை பிராண்டா எப்படி அவர் கிரியேட் பண்ணியிருக்காருன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய கம்பெனியா இருக்கட்டும், ஒரு சின்ன கடையா இருக்கட்டும், உங்களுடைய பேரை எப்படி நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இதுதான் உதாரணம். ஆக்சுவலா இந்த அரப் எமிரேட்ஸ்னுடைய அந்த கார் ரேஸ்ல பங்கேற்றுக்கிட்ட அந்த அஜித்குமார்னுடைய பாத்தீங்கன்னா ஒரு 18 இயர்ஸ்ல இருந்தே அவருக்கு அந்த மோட்டார் ஃபீல்ட்ல, மோட்டார் ரேசிங்ல மிகப்பெரிய ஆர்வம் இருந்திருக்கு. ஆனா ஆர்வம் இருந்தாலும் என்ன பிரயோஜனம், அவருக்கு பெருசா ஃபண்டிங் பண்றதுக்கு அவருக்கு உதவிகரம் கொடுக்க முடியல. இருந்தாலும் அவர் தன்னுடைய மனசை தளர விடாம நம்மளே நம்மளோட விஷயத்த கிரியேட் பண்ண முடியும். அவர் நினைச்சிருந்தா இண்டஸ்ட்ரியில ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து இதெல்லாம் தள்ளி வச்சிருந்திருக்கலாம். இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில ஒரு லெவலை ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் இது என்னோட பேஷன், இந்த பேஷனுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்காரு பாத்தீங்களா. இது வந்து ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், ஒரு தன்னம்பிக்கையை வந்து பாக்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்னத்துக்காக புறப்பட்டு வந்தோம், எதை நோக்கி போறோம் அப்படின்றதுக்காக அவங்களே கேள்வி கேட்கும் போது இந்த விஷயத்த இமேஜின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க போற பாதை சரியா தப்பா அப்படின்றது தெரிய வரும். இது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இப்ப ரீசெண்டா நடந்த அந்த மோட்டார் ஸ்போர்ட்ல கூட சொல்லியிருக்காரு, சோசியல் மீடியால உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்க உங்களுக்காக இருங்க. அவருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த பிராண்டிங் வந்து அவருக்கு கிரியேட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். எனக்காக யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ஃபேமிலி ஃபர்ஸ்ட் பாருங்க. சினிமான்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், அதை என்டர்டைன்மெண்ட்டா மட்டும் பாருங்க, அதை வந்து லைஃப்ன்றதுக்காக லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இது மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பிராண்டிங்கை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி யுனிக்னஸான விஷயத்த நிறைய அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாதான் ஒரு ப்ராப்பர் பிராண்டிங் கிடைக்கும். அதை விட்டுட்டு சும்மா ஒரு 1 year to 2 years நானும் பிஸ்னஸ் ரன் பண்ண போறேன் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவங்க அது ஒரு விசிட்டிங் கார்டு பிசினஸாவே தான் போயிட்டு இருக்கும். அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சில எக்ஸாம்பிள்ஸை சொசைட்டில இருந்து எடுத்து பை த சேம் டைம் நம்மளுக்கு பக்கத்துலேயே நடந்துட்டு இருக்க இன்சிடென்ட் தான். எனக்கு இந்த விஷயம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஏன்னா நான் இதெல்லாம் ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணி போறவன். அதனால நான் இந்த விஷயத்தை எடுத்து நான் இதை 4 பேத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகிற விஷயத்தை எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த துறையா இருந்தாலும் உங்களால சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும்.
இவரே ஒரு எக்ஸாம்பிள் தான். அதை நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.